சினிமாவின் மறுபக்கம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் மைண்டில் உடனே ஞாபகம் வர்றது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை. எனக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த நேற்று நீங்கள் கூட்டிகிட்டு வந்த பொண்ணு ஓகே, அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. இதை நான் ஒரு சம்பவத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவர் ஒரு பிரபல டைரக்டர், ஒரு பிரபல ஹீரோவுடைய அப்பாவும் கூட. கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தவர் அந்த நடிகையை வந்து இப்படி வந்து உட்காரு அப்படின்னு தன் பக்கத்தில் உட்கார சொன்னா நீங்க இருக்கும்போதே. நான் இருக்கும்போதே நீங்கள் வந்து அந்த ரோலுக்கு 1.5 lakh சேலரி கேட்டிருந்தீங்க, நான் 2.5 lakh சேலரி கொடுக்குறேன், அந்த பொண்ணை எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க சொல்லுங்கன்னு கேட்டார். ரொம்ப பிரபலமான ஒரு ஹீரோயினுடைய பேரை சொல்லி இப்படி தான் சொன்னார். அவள் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் செம்ம ஸ்மார்ட் தெரியுமா. சினிமாவுடைய ஆரம்ப காலம் தொட்டே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற இஷ்யூஸ் இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் வீரா மீடியா நேயர்களே, நான் உங்கள் தொகுப்பாளினி லோகசுச்சி. ஸோ இன்னைக்கு சினிமாவுடைய மறுபக்கத்தை பற்றி தான் பேச போகிறோம். சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டா எப்போவுமே நம்ம பார்க்குற கொண்டாட்டம், ஆடம்பரம், அதையும் தாண்டி அதன் பின்னாடி ஒரு கசப்பான மறுபக்கம் இருக்குது. அதை பற்றி இன்னைக்கு பேசுறதுக்கு தான் நம்ம கூட பிஆர்ஓ வித்தகர் சேகர் அவர்கள் இருக்காரு. இந்த சினிமாவுடைய மறுபக்கம் பற்றி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அவர்கிட்ட பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சினிமாவின் மறுபக்கம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு உடனே மைண்டில் ஞாபகம் வர விஷயம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள். அதுவும் இந்த கேள்வியை நிறைய நடிகைகள் கிட்ட கேட்டிருப்பாங்க. உங்களை அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்டிருக்காங்களா, உங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரிலாம். பட் ஒரு பிஆர்ஓவா நீங்கள் தான் அவங்களுக்கும் நடிகைக்கும் அந்த கம்பெனிக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜாக இருந்திருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்களை உங்ககிட்டயே சொல்லி நடிகைகள் கிட்ட சொல்லுவாங்களா? நீங்கள் ஒரு பிஆர்ஓவா இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? பொதுவாக நான் ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர் என்னென்னாக்கா, ஃபோன் நம்பரை டைரக்டரும் ப்ரொடியூசரும் வாங்கக்கூடாதுன்னு நான் முதல்லையே சொல்லிடுவேன். ஸோ எல்லாமே அக்ரிமெண்ட் சைன் ஆகிற போது தான் ஃபோன் நம்பரை நான் வந்து ஆக்டர்ஸோடைய ஃபோன் நம்பரை நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு கொடுப்பேன். ஸோ நான் கூட்டிகிட்டு போகிற நடிகைகள்கிட்ட அந்த டைரக்டர்ஸ் வந்து ஃபோன் நம்பர் வாங்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட நேரடியாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி பேசவும் மாட்டாங்க. என்கிட்ட நான் சொல்கிறது வந்து எல்லாருமே இல்லை, ஒரு 10 கம்பெனிஸோடு நான் வந்து பழகியிருக்கேன்னா அதில் ஒரு 4-5 கம்பெனிகளில் இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு. எனக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த நேற்று நீங்கள் கூட்டிகிட்டு வந்த பொண்ணு ஓகே, அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. டைரெக்டாகவே உங்ககிட்ட இந்த மாதிரி டைரெக்டாகவே கேட்பாங்க. ஓகே. ஸோ இப்போ இதை நீங்கள் அந்த நடிகைகள் கிட்ட சொல்லும்போது அவங்களோட ரியாக்ஷன் கண்டிப்பாக அவங்க இதை எதிர்பார்த்து வரமாட்டாங்க. ஒரு திறமைக்கு வேலை, நம்ம நல்லா அழகாக இருக்கோம், ஒரு நடிகையாக நம்மளை நடிக்க வைக்கிறாங்க, இந்த நினைப்போடு தான் அவங்க வருவாங்க. இப்படி அவங்க கேட்கும்போது உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. உங்களுக்கு வாய்ப்பு வேணுன்றப்போ இப்படி ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாங்கன்னு சொல்கிறப்போ நீங்கள் இதை நடிகைகள் கிட்ட சொல்கிறப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? இதை நான் ஒரு சம்பவத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவர் ஒரு பிரபல டைரக்டர், ஒரு பிரபல ஹீரோவுடைய அப்பாவும் கூட. ஓகே. அவருடைய படத்துக்கு செகண்ட் ஹீரோயின் தேவைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. அந்த டைரக்டருடைய ஃபோன் நம்பரையும் எனக்கு கொடுத்தாங்க அந்த கம்பெனிலேருந்து. டிவி சீரியல் மூலமாக பிரபலமான ஒரு நடிகையை நான் கூட்டிகிட்டு போனேன். ஓகே. சீரியல்ஸில் வந்து பல சீரியல்ஸில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க, வில்லி ரோல்லையே நடிச்சிருக்கிறாங்க. ஒரு உயரமான நடிகை, அழகாக இருப்பாங்க. ஓகே சார், நீங்கள் ஏதோ இந்த இதில் கொடுக்குற மாதிரி இதெல்லாம் வச்சு நீங்களே இணைச்சிக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சரி சொல்லுங்கள், விஷயத்துக்கு வருவோம். நான் இது சொன்ன க்ளூலேருந்து அந்த டைரக்டர் யாருன்னு நீங்கள் நிச்சயமாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. நான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனேன் ஆடிஷனுக்கு. நான் இங்கே உட்காந்துருக்கேன், நடிகை இங்கே உட்காந்துருக்காங்க, டைரக்டர் ஆப்போசிட் சோஃபாவில் உட்காந்துருக்காரு. கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தவர் அந்த நடிகையை வந்து இப்படி வந்து உட்காரு அப்படின்னு தன் பக்கத்தில் உட்கார சொன்னா நீங்கள் இருக்கும்போதே. நான் இருக்கும்போதே ஓகே. பக்கத்தில் வந்து உட்காந்துது. நெருக்கத்தில் பார்த்து ஒரு பிரியத்தோடு பேசிகிட்டு இருந்தார். எந்த ஊர், எப்போ நடிக்க வந்த, என்ன வயசு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ரோலோடைய டிஸ்கிரிப்ஷனை எங்கள் 2 பேர்கிட்டையும் சொன்னார். என்ன மாதிரியான கதை, என்ன மாதிரியான ரோல் அப்படிங்கிறத சொன்னார். அதுக்கு பிறகு வந்து
இந்த ரோலுக்கு நீங்கள் எவ்வளோ இதில் வந்து ஒரு 6-7 சீன்ஸ் தான் இருக்கும் ஓகே. படத்தில். ஆனால் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டரு, இதுக்கு நீங்கள் எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எங்ககிட்ட கேட்டார். நான் சொல்லுவேன்ட்டு அந்த பொண்ணு சைலண்ட்டாக இருந்தது. நான் வந்து 1.5 lakhs சொன்னேன். அதுக்கப்புறம் ஓகே நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படி சொல்லி அனுப்பிவிட்டார். மறுநாள், அன்றைக்கி இல்லை மறுநாள் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் கூட்டிகிட்டு வந்த அந்த பொண்ணு பேரை சொல்லி எனக்கு டபுள் ஓகே, நீங்கள் வந்து அந்த ரோலுக்கு 1.5 lakhs சேலரி கேட்டிருந்தீங்க, நான் 2.5 lakhs சேலரி கொடுக்குறேன், அந்த பொண்ணை எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க சொல்லுங்கன்னு கேட்டார். அப்படின்னா அந்த ஹீரோவோட அப்பா, அந்த ஹீரோவோட அப்பாவான அந்த பிரபல டைரக்டர் என்கிட்ட கேட்டார். நான் அந்த பொண்ணு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும், அவங்க பண்ண மாட்டாங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். என்ன சார் பிஆர்ஓ வந்துக்கிட்டு நீங்களே எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் தானே அந்த நடிகைகளுக்கெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்கணும் இந்த விஷயத்தை எல்லாத்தையும், இதெல்லாம் உங்களை பார்த்தே கேட்குறாரு, என்கிட்டயே ஃபோனில் சொல்கிறாரு. இந்த விஷயம்லாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து தவிர்க்க முடியாதது அப்படிங்கிறதுல நீங்கள் தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரபலமான ஒரு ஹீரோயினுடைய பேரை சொல்லி, இன்றைக்கி அவங்க ஹீரோயின் கிடையாது, அந்த அவங்க நடிச்சிட்டு இருந்த முந்தைய தலைமுறையில் மிக பிரபலமான ஹீரோயின், டாப் ஹீரோயின், அவங்க பேரை சொல்லி இப்படி தான் சொன்னார். அவள் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் செம்ம ஸ்மார்ட் தெரியுமா, அதனால தான் என்னுடைய பல படங்களில் நான் அவளுக்கு ஹீரோயின் வாய்ப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ சொன்னதுக்கு பிறகும் கூட, சாரி சார் அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொன்னதுக்கு பிறகும் கூட, சரி பரவாயில்ல நீங்கள் நான் இது எல்லாத்தையும் சொன்னேன்னு சொல்லி நான் எக்ஸ்ட்ரா 1 lakh தரேன்னு சொன்னதையும் சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் அவர் சொன்னதை மட்டும் அப்படியே சொன்னேன் அந்த பொண்ணுக்கிட்ட. இல்லை சார் அவர் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுச்சு அந்த பொண்ணு. நான் அதை அப்படியே இவருக்கு கன்வே ஃபோன் பண்ணால் மறுபடியும் ஏதாவது பேசிகிட்டு இருப்பார், என்னை கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாரு. நான் வந்து அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சி விட்டேன் வாட்ஸ்அப்பில். ஓகே, சரி எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு திறமை, ஒரு அவங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது, இதை பண்ணிங்கன்னா அதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு அவங்க சொல்கிற எக்ஸாம்பிள், அதாவது அப்போ இருக்க நடிகைகள் அதை தான் பண்ணாங்க, இப்போ நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு. இதை இப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிஆர்ஓவாக இருக்கீங்க, அப்போ இருந்து சினிமாவை பார்த்துட்ருக்கீங்க, இந்த சினிமா சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது அந்த காலத்தில் நிறைய நடிகைகள் இப்படி பண்ணி தான் வந்தாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது அவர் உண்மையாகவே அந்த மாதிரி நடந்ததை தான் அவர் அப்படி பேசுகிறாரா, இல்லை அப்போ எல்லாம் பண்ணாங்கன்றதுக்காக இப்பயும் பண்ணணுமா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சினிமாவுடைய ஆரம்ப காலம் தொட்டே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற இஷ்யூஸ் இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. ஸோ அந்த நடிகை இவர் சொன்னது வந்து பண்ணாங்களான்றது என்னால் டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்ல முடியாது. பட் வந்து இந்த காசிப்ஸ் வரும் இல்லையா, பல சினிமா பத்திரிகையாளர்கள் எழுதுகிற காசிப்ஸு, அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்க பேர் அடிக்கடி அடிபட்டிருக்கு, பல கான்ட்ரவர்ஷியலான விஷயங்களில் அடிக்கடி அடிபட்டிருக்கு. ரெண்டாவது என்ன கேட்டிங்க, இந்த காலத்துலேயும் இப்படி கேட்குறத பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு. ஏன்னா அப்போ சோஷியல் மீடியாலாம் கிடையாது, ஒரு நடிகை வந்தால் பண்ணி ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கும். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் இவ்வளோ வளர்ந்துருக்கு, யாராவது இந்த மாதிரி அப்ரோச் பண்ணால் கூட அதை வெளியே சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போயும் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போயும் இதை வச்சு ஒரு புஷ் பண்ணுறாங்களா, இதனால நீங்கள் நடிச்சு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி? முன்ன காலத்தில் இருந்ததை விடவும் இன்னைக்கு குறைஞ்சிருக்குன்றது உண்மை. ஓகே, பட் ஸ்டில் ஒரு 50 to 60% ஆஃப் த மூவிஸில் இந்த இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது. பர்டிகுலராக புது டைரக்டர்ஸ், யங் டைரக்டர்ஸ் வராங்க இல்லையா, அவங்கெல்லாம் சாதிக்கணுங்கிற வெறியோடு வர்றவங்க, அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை கேட்க மாட்டாங்க. நம்ம வந்து முதல் படம் பண்ணுறோம், இதை எப்படியாவது வந்து ஹிட் மூவி ஆக்கிட்டால் தான் நமக்கு வந்து ஒரு ஸ்டேச்சர் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மட்டுமே அவங்க ஃபோக்கஸ் இருக்குமே தவிர, இந்த மாதிரியான சில்லி திங்ஸில் அவங்க கவனம் போகிறது இல்லை பெரும்பாலும். அதுலேயும் கேட்குற, அப்படி முதல் படம் டைரக்ட் பண்ணும்போது கேட்ட டைரக்டரும் இருக்கார் எனக்கு தெரிஞ்சு. பட் அந்த எண்ணிக்கை கம்மி. பழைய பெரிய டைரக்டர்கள் கேட்குறத விடவும் புதிய டைரக்டர்கள் கேட்குறதுங்கிற அந்த எண்ணிக்கை கம்மி இப்போ. ஓகே சார், அதாவது நமக்கே ஒருத்தங்க வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஒருத்தங்களுக்கு கொடுத்தா இந்த மாதிரி கேட்டுக்கிறதுன்றது இது எப்படி நியாயமாக இருக்குன்னு தெரியல. அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு காலம் வருது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட, இப்போ என்கிட்ட வந்து யாராவது இந்த மாதிரி கேட்குறாங்க, எனக்கு அது சுத்தமாக சரி வரல அப்படின்ற பட்சத்தில்
நான் அழகாக என்கிட்ட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது, சும்மா ஒரு வீடியோ எடுத்து இந்த மாதிரி என்னை பற்றி கேட்டாங்க, என்கிட்ட இப்படி பேசினாங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான வாய்ப்பும் அதை போய் நிறைய பேர்கிட்ட சேர்றதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி இவங்க இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறாங்க? ஒரு பயம் இப்போ இருக்க வேண்டாமா? நான் அந்த காலம் இந்த காலம்னு பேசும்போது அப்போ போய் ப்ரெஸ்ஸில் சொல்லணும், அவங்க கண்டுக்க மாட்டாங்க, அதெல்லாம் சாதாரணமா அப்படின்ற மாதிரிலாம் பெரிய லாங் ப்ரொசீஜர், அதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றது. இப்போ அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்டேயோ ஒரு நடிகைக்கிட்டேயோ போய் கேட்கும்போது ஈஸியாக அதை அவங்க வெளில சொல்லலாம் இல்லையா? அந்த பயம் இருக்காதா இவங்களுக்கு? நம்ம போய் கேட்டு அவங்க வெளியே சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்காதா? அந்த பயம் மோஸ்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ்க்கு இருக்கிறது கிடையாது. என்ன காரணம்? ஏன்னா சொல்லக்கூடிய நடிகைகள் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆமாம், என்கிட்ட வாய்ப்பு கேட்டு கஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, நான் என்ன சூட்டபிள் ரோல் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான சூட்டபிள் ரோல் என் படத்தில் இல்லைன்றதுனால நான் அப்புறம் பார்க்கலான்னு தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தேன், நான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்றதுக்காக இந்த மாதிரி பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கெட்டவன் ஒரு படம் எடுக்கப்பட்டு பாதியிலே ட்ராப் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிம்பு ஹீரோவாக நடித்த படம். அந்த படத்தில் லேகா வாஷிங்டன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அவங்க ஒரு எஸ்எஸ் மியூசிக்கில் ஆங்கராக இருந்தவங்க. இந்த படத்தில் ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அவங்க அந்த படம் ட்ராப் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ப்ராஜெக்ட்லேருந்து அவங்க வெளியேறிட்டு சிம்பு தன்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் எதிர்பார்த்ததாக ஓப்பனாகவே பேட்டி கொடுத்துருந்தாங்க. அவர் அதை பற்றி எதுவும் விளக்கம் கொடுத்தாரான்னு எனக்கு தெரியல, பட் இவங்க கொடுத்த பேட்டி மட்டும் நான் பார்த்தேன். ஓகே, அந்த மாதிரி வெளியே சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆமாம். ஓகே சார், இப்போ இதை பெண்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க? எண்ட் ஆஃப் த டே பெண்கள் மீதும் தவறு இருக்குது, இந்த மாதிரி 4-5 பேர் பண்ணுறதுனால தான் 4-5 பேர்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பேசினாலும் அவங்களுக்கு தான் திறமையை நிரூபிக்கணும், தான் இந்த மாதிரி ஒரு பண்ணணும், இப்படி கேட்கும்போது எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி பெண்கள் அதுக்கு ஒத்துக்கவும் செய்கிறாங்களா? கண்டிப்பாக ஒத்துக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்கிட்டயே ஃபோன் பண்ணி எனக்கு பட வாய்ப்பு வாங்கி கொடுங்க, நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க கூட ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய, நான் சொல்கிறது அப்கமிங் பாப்புலர் ஆக்டர்ஸ், புதுசாக நடிக்க வர்றவங்களில் அதில் 1-2 படம் நடித்தவங்க, அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க என்கிட்டயே ஃபோன் பண்ணி நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூட ரெடியாக இருக்கேன், எனக்கு எப்படியாவது வாய்ப்பு வாங்கி கொடுங்கன்னு கேட்டவங்களும் இருக்கிறாங்க. அப்படி ஒரு பொண்ணு ஒரு படத்தில் நடித்து முடிச்சிட்டா, அந்த படம் ரிலீஸ் ஆகலை, அவள் 2வது லவ் பிரேக்கில் இருந்த சுச்சுவேஷன் அது. ஓகே, அந்த பொண்ணோட லைஃப்பில் செகண்ட் லவ் பிரேக்கு. அவன் அந்த பையன் அவளை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு கட்டி விட்டுட்டான். ஓகே. ஸோ நான் ரொம்ப மென்டல் டிப்ரெஷனில் இருக்கேன், இப்போ எனக்கு படம் நடிச்சேன்னா எனக்கு ஒரு டிவர்ஷன் கிடைக்கும், நான் அதுலேருந்து மீண்டு வருவேன், அதுக்காக நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க கூட ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அதே பீரியடில் ஒரு டைரக்டர், ஒரு மிக பிரபலமான ஒரு மனிதர் மூலமாக எனக்கு அறிமுகமான ஒரு டைரக்டர், அவர் படத்தில் 3 ஹீரோயின்ஸ் தேவைப்பட்டுச்சு. அந்த 3 ஹீரோயின்ஸுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறவங்களா வேணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் இந்த பொண்ணை மட்டுமே ரெஃபர் பண்ணி இவங்க மட்டும் பண்ணிக்கலாம், ஆனால் அதில் இன்னொரு கேரக்டரும் இருக்குது. அந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு மெயின் கேரக்டர் ஒன்று இருக்குது, ஃபீமேல் கேரக்டர். அந்த கேரக்டருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ணாத ஒரு ஜென்யூனான ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும், அப்படி நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் நான் இந்த பொண்ணை உங்களுக்கு லிங்க் பண்ணி விடுவேன் அப்படின்னு நான் டீல் பேசினேன். நான் சொல்கிறது சில வருஷங்களுக்கு முன்னாடி. அவர் என்ன பண்ணார், அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாரே தவிர அந்த ஜென்யூனான ஆர்டிஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பொண்ணு பேர் மஞ்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு பல படங்கள்லையும் வெப் சீரிஸ்லேயும் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேரை சொன்னால் இன்னைக்கு பாப்புலர்ன்ற அளவில் இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் அ டேலண்ட் அவங்க வளர்ந்துட்டு வந்துட்டாங்க வித்தவுட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. நான் அப்போ அவங்க வெரி பிகினிங் ஸ்டேஜ், அவங்க இந்த அளவுக்கு பாப்புலராக இல்லை. ஸோ எப்படியாவது தனக்கு ஒரு நல்ல ஸ்டெப்பிங் ஸ்டோன் கிடைக்கணும் அப்படின்ற நிலையில் இருந்தாங்க. நான் அவங்கள கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஆடிஷன் கூட வச்சாங்க, வசனம் பேசுகிறது, நடிக்கிறது எல்லாத்துக்கும் ஆடிஷன் வச்சாங்க. எல்லாத்தையுமே சூப்பராக அவங்க பர்ஃபார்ம் பண்ணாங்க.
அந்த ப்ரொடியூசரே எனக்கு கால் பண்ணி சரி இன்னைக்கு வந்து நாங்கள் 12 ஆர்டிஸ்ட்டுக்கு நாங்கள் ஆடிஷன் வச்சோம், ஓகே அதில் நீங்கள் கூட்டிகிட்டு வந்த மஞ்சு மட்டும்தான் வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னாரு. அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ரோல் கொடுப்பீங்களா சார் நான் கேட்டேன். கண்டிப்பாக கொடுப்போம் சார்னாரு. ஆனால் இந்த டைரக்டர் என்ன பண்ணிட்டாரு, என்னை மறுபடியும் கான்டாக்ட் பண்ணி இந்த பொண்ணையும் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். நான் முடியவே முடியாது, நான் வந்து இந்த பொண்ணுக்கு ஒரு திறமையான பொண்ணுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் எனக்கு உடன்பாடு இல்லாத பிடிக்காத அந்த விஷயத்தை கூட நான் செய்கிறதா நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் இந்த பொண்ணுக்கிட்டேயும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா நான் அதை செய்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படின்ட்டு ஃபோமாக சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு ப்ரொடியூசரு வெளியில் உட்காந்துருக்காரு, என்னை ரூமில் கூப்பிட்டு போய் டைரக்டர் பேசினார். நான் வெளியில் வந்துட்டு ப்ரொடியூசர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன். என் எதிரிலேயே ப்ரொடியூசர்கிட்ட இவர் சொல்கிறாரு டைரக்டரு, சார் அந்த பொண்ணு ஏதோ இல்லாத ஒரு குறையை கண்டுபிடிச்சி அந்த பர்ஃபார்ம் பண்ணதில் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அது இன்னொரு ஆடிஷன் வைக்கணும் சார் அந்த பொண்ணுக்கு அப்படின்னாரு. ப்ரொடியூசர் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் என்னை பார்த்தாரு. நானும் வந்து நான் வரேன் சார்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் அந்த ப்ரொடியூசருக்கு நான் ஃபோன் பண்ணி விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணேன். சார் என்னை உள்ளே கூப்பிட்டு போய் அவர் பேசினப்போ அந்த பொண்ணுக்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாக்கா நான் இன்றைக்கே அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்குன்னு சொன்னார். நான் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னதுனால வெளியில் வந்து அவங்க ஆடிஷனில் சரியாக பண்ணலைன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொன்னார். இட்ஸ் வெரி அன்ஃபேர் சார், தயவு செஞ்சு நீங்கள் அந்த பொண்ணுக்கு திறமையான பொண்ணுக்கு நீங்களே பாராட்டினீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணுக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணதுக்கு பிறகு அவருடைய வற்புறுத்தல் காரணமாக அந்த பொண்ணுக்கு அந்த வாய்ப்பும் கிடைச்சிது. அந்த படத்தில் அந்த வாய்ப்பும் கிடைச்சிது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணு அதை வந்து நான் ஒரு புனைப்பெயராக காவேரின்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை அந்த மாவட்ட எல்லையை சேர்ந்த ஒரு பொண்ணு, அதனால் காவேரின்னு நான் சொல்கிறேன். அது ஒரிஜினல் நேம் கிடையாது. அந்த காவேரியும் அதே படத்தில் வித் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒன் ஆஃப் த ஹீரோயினாக நடிச்சது. ஓகே, நடிச்சிருக்காங்க. ஸோ எப்படியோ ஒருத்தங்க மூலமாக இன்னொருத்தங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் எந்த அளவு கிட்டத்தட்ட பொண்ணுங்க மேலே வெறியாக இருக்காங்க, இந்த பொண்ணு வேணும் அந்த பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி இதை எப்படி மோசமாக பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுலேருந்து தெரியுது. ஆனால் இன்னொரு விஷயம், இந்த இடத்த நான் இன்னொன்றுத்தையும் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு பல பெண்கள் ரெடியாக இருக்காங்கன்னு எனக்கு வாலண்டியராக அவங்க சொன்னாலும் கூட நான் அதுக்கு பிறகு வந்து அந்த விஷயத்துக்கு நான் லிங்க் பண்ணி விடுறத நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன் காரணம்னா பெரிய வந்து மொராலிட்டி இல்லை அப்படி இப்படிலாம் நான் வந்து சீன் போட தயாராக இல்லை. ஈவன் வந்து ப்ராஸ்டிடியூஷன் சென்டர்ஸ்லேயே கூட வந்து லீகலைஸ்டாக பண்ணுற ஸ்டேட்ஸ் இருக்காங்க நம்ம இந்தியாவிலேயே. அதனால் நான் மொராலிட்டிங்க நான் கொண்டு வரல. ஆனால் இந்த மஞ்சு மாதிரியான திறமையான பெண்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதற்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற பெண்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது தான் வந்து காரணம். இவங்களுக்கு அவங்க தான் தடையாக இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு தவறுக்கு நாம் வந்து காரணமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த மனசாட்சியின் காரணமாக நான் வந்து இப்போல்லாம் என்கிட்ட அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குற டிரெக்டர்ஸுக்கு என்கிட்ட அந்த மாதிரியான எந்த ஆர்டிஸ்ட்டும் கிடையாது. நான் வந்து படத்துக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுங்கன்னு கேட்குற பெண்கள் கிட்ட கூட நீங்கள் உங்கள் திறமையை மட்டுமே நம்பி முன்னுக்கு வாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமாக நீங்கள் ஒரு படம் நடிக்கலாமே தவிர, ஆனால் அதுக்கு பிறகு உங்களுக்கு ஏன்னா நான் சொன்ன அந்த காவேரிக்கும் கூட அதுக்கு பிறகு ஒரே ஒரு படம் நடிச்சது, ஒரு பிரபலமான காமெடியன் ஹீரோவாக நடித்த ஒரு படத்தில் நடிச்சது. பட் வந்து அந்த படமும் ஓடலை. அதுக்கு பிறகு அதுக்கும் வேற வாய்ப்புகள் கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. அதான் நான் இப்போ அந்த பெண்களுக்கு அந்த மாதிரி பெண்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற குறுக்கு வழியை நம்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இது வேல்யூ இருக்காது இண்டஸ்ட்ரியில். ஏதோ 1-2 படம் கிடைக்கும் அவ்வளோதான். பட் நீங்கள் உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டு நீங்கள் நேர்மையான முறையில் முயற்சி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து லாங் ஸ்டாண்டிங்காக நீங்கள் வந்து இருக்க முடியும் ஃபீல்டுலன்னு சொல்லிட்டு நான் அட்வைஸ் பண்ணிடுறேன். ஆமாம், கரெக்டாக நீங்கள் சொல்கிறது. நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்களுக்கு தடையாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற பெண்கள் பண்ணாத பெண்களுக்கு தடையாக இருக்காங்கங்கிறத தாண்டி இந்த ஒரு ஒட்டுமொத்த
ஒட்டுமொத்த இதையுமே உருவாக்கி வச்சிருக்கிறதே இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு சில அந்த டைரக்டர்கள், நீங்க சொல்ற மாதிரியான டைரக்டர்கள். அவங்க வந்து முழுசா மாறினாதான் இந்த பிரச்சனை எல்லாமே மாறும். அப்பதான் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லை இந்த பிரச்சனையே இல்லாம பெண்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்போ இங்க இன்னொரு கேள்வியும் வருது. நீங்க சொல்லியிருந்தீங்க முதல்ல இந்த பொண்ணு பண்ணா நான் அந்த பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதை மாத்தி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சினிமால வர்ற பெண்களே வச்சுக்கோங்க, இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, நான் போல்டா என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற பெண்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒத்து போனதுக்கு பிறகு மாத்தி பேசுறவங்களும் இருக்காங்க இல்லையா? நான் உன்னை அப்படி நடிக்க வைக்கிறேன் இப்படி நடிக்க வைக்கிறேன் அப்படின்லாம் அவங்களுக்கு ஆசை வார்த்தை கூப்பிட்டு இந்த மாதிரியெல்லாம் அவங்கள தவறா பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காம அந்த மாதிரி மாத்தி பேசுறவங்களும் இருக்க தானே செய்றாங்க. கண்டிப்பாக இருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டு வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வந்து சொன்ன மாதிரியான ப்ராமிஸ் பண்ண மாதிரியான இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுக்காம ஏதோ ஒரு சின்ன ரோலை கொடுத்து அவங்கள ஏமாற்றிட்டு, அந்த பொண்ணு என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே, பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் தானே சொன்னீங்க, கடைசியில் இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் அவங்களுக்கே தெரியும். ஆனால் 10 நாள் நடிக்க வச்சுருப்பாங்க. படத்தில் வந்தது பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 4 சீன் தான் இருக்கும். என்ன சார் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேன்ட்டு கேட்டாக்கா, இல்லைம்மா ஏதோ இந்த கதையோட சுச்சுவேஷனுக்காக அந்த மாதிரி எடிட்டிங்கில் மாற்ற வேண்டியதாக போச்சு, அடுத்த படத்தில் உனக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படி சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அப்படின்னு மாற்றி பேசி அப்படியே அனுப்பிச்சிடுறது. இப்போது இந்த டைரக்டர்ஸ்க்கே உண்டான தாட்டா சார், நாட் ஓன்லி டைரக்டர், ப்ரொடியூசராக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஆட்களாக இருக்கட்டும், அதாவது ஒரு நடிகை அப்படின்னு வந்தாலே அவங்க அதுக்கெலாம் ரெடியாக தான் வருவாங்க அப்படிங்கிற இந்த எண்ணம் அவங்களுக்குள்ளேயே இருக்கா? அது பெரும்பாலான டைரக்டர்ஸ்க்கு இருக்குது. எல்லா டைரக்டர்ஸ்க்கும் சொல்ல மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலர் டைரக்டர்லாம் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டைரக்டர் ராம் போன்றவங்க, டைரக்டர் சசி போன்றவங்கலாம் வந்து ஜெனியூன் டைரக்டர்ஸ். எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆமாம், நடிப்பு திறமை அதுக்கான இடம் தான் அவங்க. ஆமாம். அதே போல் வந்து அதிகம் பாப்புலர் ஆகாத ஆனால் பாப்புலர் ஆகிக்கிட்டு வரக்கூடிய டைரக்டர்ஸ்லேயும் வந்து ஒரு சில பேர் என் நண்பர்களாக இருக்காங்க. டைரக்டர் விஜய் ஸ்ரீஜி, டைரக்டர் ரங்கா, அந்த மாதிரி சில பேரும் வந்து ரொம்ப ஜெனியூனான டைரக்டர்ஸாக இருக்கும். டைரக்டர் விஜய் ஸ்ரீஜி என்கிட்ட ஒரு முறை சொன்னார், அவர் டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட பேசியிருக்காரு தான் படம் பண்ணுறது பற்றி. அந்த ப்ரொடியூசர் உங்கள் படத்தில் ஹீரோயினாக நடிக்கிற பொண்ணு எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டாராம். இவர் சொன்னாரா எதுக்கு அப்படின்னு கேட்டாராம். என்ன சார், நான் தானே வந்து அவங்களுக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன், அவங்க புகழ் அடையிறதுக்கு நான் தான் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறேன், அதனால் என் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கல, என்ன தப்பு அப்படின்னு கேட்டாராம். இவர் கோவமாக, சார் ஹீரோவுக்கு கூட நீங்கள் தான் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் கொடுக்குறீங்க, அப்போ ஹீரோவையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்கிறீங்களா அப்படின்னு கோவமாக கேட்டுட்டு ஏஞ்சி வந்துட்டாராம். இது அவரே என்கிட்ட சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஜென்யூனான அப்கமிங் டைரக்டர்ஸும் இருக்காங்க. பாப்புலர் டைரக்டர்ஸ்லேயும் ஒரு சில பேர் ஜென்யூனானவங்க இருக்காங்க. ஓகே, படத்தில் காசு போடுறாங்க ப்ரொடியூசர்னா, காசு எடுக்க போகிறாங்க, போட்ட காசு ஏதோ ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி, நம்ம தொடர்ந்து இயக்குனர்களை பற்றியே பேசுகிறோம். அதாவது இயக்குனர்கள் தான் கேட்குறாங்கன்றதே இது கிடையாது. மக்களே, இயக்குனர்களையும் தாண்டி ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, ஆக்டர்ஸ் இருக்காங்க, இவங்கெல்லாம் கூட அப்ரோச் பண்ணுறாங்க நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி இயக்குனர்களையும் தாண்டி இயக்குனர்கள் சரி இவங்க நல்லா இருக்காங்க, இவங்களை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு, இப்போ நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிளே இவங்களை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திறமையை எடுத்துகிட்டு வரும்போது அதை தடுக்கக்கூடிய ப்ரொடியூசர்களும் நடிகர்களும் இருக்காங்களா? அதனால வாய்ப்பு இல்லாமல் போன நடிகைகள் இருக்காங்களா? ப்ரொடியூசர்ஸ், டிரெக்டர்ஸ், ஹீரோஸ், இவங்க 3 பேருமே, அது ஹீரோஸ்ன்னு நான் சொல்கிறது வந்து பிரபலமான ஹீரோஸ். ஓகே, அப்கமிங் ஹீரோஸ் யாரும் இதை கேட்கறது இல்லை, அவங்களுக்கே யாரோ வாய்ப்பு கொடுக்கணும். ஆமாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த பொண்ணு இந்த படத்தில் நடிக்கலாமா வேணாமான்னு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க. அப்படி முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களில் பல பேரும் கேட்குறாங்க. பல பேர் தான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 50 to 60% ஹீரோஸ். ஒரு பிரபலமான ஹீரோ, இதுவும் என்னுடைய டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அவர்கிட்ட நான் பிரபலமான ஹீரோனா டாப் ரேஞ்ச் நம்பர் 1 கிடையாது, நம்பர் 2 கிடையாது, நம்பர் 3. ஓகே, 3 லெவல் கேட்டகரியில் இருக்க ஒரு ஹீரோ. ஆமாம், 3rd கேட்டகரியில் கெஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே கெஸ்ஸிங் தான். இந்த நியூஸ் பேப்பரில் வர மாதிரி கொடுப்போம், கெஸ் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கள் சார். அவர் தியேட்டர் ஆர்டிஸ்டாக கூட இருந்திருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நல்ல திறமையான நடிகர். நிறைய படங்கள் பண்ணுறாரு, நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறார், வெப் சீரிஸும் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, அவர்கிட்ட நான் ஒரு நடிகையை கூட்டிகிட்டு போனேன்.
ஒரு அப்கமிங் நடிகையை கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போயிட்டு அவர் அடுத்த படத்தை வந்து கமிட் பண்ண போகிறாரு, அந்த படத்தை வந்து அவருடைய ஃப்ரெண்டு தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாருன்னு கேள்விப்பட்டு கூப்பிட்டு போயிட்டு இவங்களுக்கு அந்த பொண்ணு பேரை நான் வந்து மாற்றி சொல்கிறேன், உங்களுக்கு விஜின்னு சொல்கிறேன். அது ஒரு கற்பனை பெயர். விஜிக்கு உங்கள் படத்தில், உங்களுடைய அடுத்த படத்தை ஹீரோயின் சான்ஸ் கொடுங்க சார், உங்கள் ஃப்ரெண்டு தானே ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது அவர் பேசிட்டு, நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துலேயே, பல டைரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் வந்து நடிகைகிட்ட நம்பரை வாங்க மாட்டாங்க. ஏன்னா பிஆர்ஓ, காஸ்டிங் டைரக்டர், மேனேஜர் அப்படின்ற அந்த பொசிஷனுக்கு மரியாதை கொடுத்து ஃபோன் நம்பர் பல பேர் வாங்க மாட்டாங்க. ஒரு சில பேர் தான் வந்து வாங்குவாங்க. அது வந்து அன்எத்திக்கல். இவர் அப்படி அன்எத்திக்கலாக அந்த விஜி கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிட்டார். அவள் கேட்டப்போவே இந்த பொண்ணு என்னை முகத்தை பார்த்தது, கொடுக்கலாமா வேணாமான்ட்டு. நான் வந்து கொடுங்க அப்படின்ட்டேன், கொடுத்துடுச்சு. அதுக்கு பிறகு இவர் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி, நான் ஏற்காடுக்கு போகிறேன் வரியா அப்படின்னு கூப்பிட்டா. அந்த நடிகை என்கிட்ட சொன்ன விஷயம் இது. கம்பெனி கொடுக்க வரியா அப்படின்னு. அந்த பொண்ணு வந்து ஷூட்டிங்கா சார் அப்படின்னு கேட்டுது. இவர் சொன்னாரா, இல்லை சும்மா வந்து ஒரு ரிலாக்ஸ்க்காக போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு நான் எதுக்கு சார் உங்கள் கூட வரணும் அப்படின்னு கேட்டுதான். என் ஒய்ஃப் பேரும் விஜி, உங்கள் பேரும் விஜி இது சொல்லிச்சான். அதுக்கு உங்கள் ஒய்ஃபை ரிலாக்ஸ் கூப்பிடணுன்னாக்கா உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு போங்களேன்னு சொன்னதுக்கு, என் ஒய்ஃப் பேரும் விஜி, உங்கள் பேரும் விஜி, ஸோ சப்ஸ்டியூட்டாக ஒய்ஃபுக்கு பதிலாக அவங்கள கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாராம். இல்லை ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், நான் அந்த மாதிரி போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிடுச்சான். ஸோ அதுக்கு அடுத்து பண்ண அந்த இவர் ஃப்ரெண்டு ப்ரொடியூஸ் பண்ண படத்தில் இந்த நடிகைக்கு அவர் வாய்ப்பு கொடுக்கல. ஓகே சார், எவ்வளோ கேஷுவலாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த விஷயங்கள்லாம். இங்கே உட்காந்து பேசும்போது நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், நடக்குது அப்படின்னு புரியுதே தவிர, சகஜமாக ஃபோன் போட்டு நான் இந்த மாதிரி வரேன், இப்படி வரியா அப்படி வரியா அப்படிங்கிறது எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம். இந்த பொண்ணுங்களுக்கு பாலியல் தொல்லை நடக்குது, பாலியல் வழக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளில பேசும்போது சமூக நீதி அப்படின்னு பொங்கி வரும். ஆனால் ஒருத்தங்களுக்கும் உள்ளுக்குள்ளே, அதுவும் பெரிய பெரிய இடங்கள்ல இருக்கிறவங்களுக்குள்ளேயே எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ நம்ம இந்த விஷயத்தை உட்கார்ந்து பேசுறதுக்கு காரணமும் இதுதான், இன்னொரு பக்கம் வெளியே வரணும் அப்படிங்கிறது. இப்போ சினிமாவில் உண்மையாகவே வந்து என் திறமையை காட்டணும். இப்போ நான் ஒரு நடிகையாக இருக்கேன், நான் வரேன் சார், எனக்கு நல்லா நடிக்க வரும் சார், எனக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, என்னை நடிக்க வைங்க அப்படின்னு சொல்லி நான் வரேன். இந்த மாதிரி நிறைய பெண்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுடைய பெற்றோர்களும் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும், இப்படிலாம் இருக்கா, இப்படிலாம் இருக்க பொண்ணு நான் எப்படி அனுப்ப முடியாது. இப்போ வரைக்கும் இதுதான் இதுக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட்டினப்பாக்கத்தில் ஒரு பெரிய போஷ் அப்பார்ட்மெண்ட் ஏரியா, ரொம்ப ரிச் பீப்புள் மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. அங்கே வசிக்கிற ஒரு பெண்மணி என்னுடைய வீடியோக்களை பார்த்துட்டு எனக்கு ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து, அதுக்கு பிறகு மெசஞ்சரில் தன்னுடைய ஃபோன் நம்பர் அனுப்பிட்டு என் ஃபோன் நம்பரை கேட்டு வாங்கிட்டு என்கிட்ட பேசினாங்க. நீங்கள் இது போல் பேசுகிறது வந்து கண்டினியூ பண்ணுங்கள், நிறுத்தாதீங்க. இதனால் வந்து எனக்கு வந்து பாதிப்பு இருக்குன்னு தெரியும். ஏன்னா நான் இந்த மாதிரி ஓப்பனாக பேசுகிறதுனால சினிமாவில் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குற குரூப் வந்து என்னை கட்டம் கட்டிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இவனை கூப்பிடக்கூடாது, இவன் வந்து நம்ம வெளியில் போய் சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டம் கட்டிட்டாங்க ஒரு குரூப். அதனால் எனக்கு வருமான பாதிப்பு தான், தொழில் பாதிப்பு தான். இதை நான் சேனல்லையும் சொல்லியிருக்கேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அந்த பாதிப்பு இருந்தாலும் நீங்கள் வந்து நேர்மையாக பேசுகிறீங்க, இது நல்ல விஷயம், இது பல பெண்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றுது, இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய பொண்ணுடைய ஃபோட்டோவை எனக்கு அனுப்புனாங்க. ஒரு பர்ஃபெக்ட் ஹீரோயின் மெட்டீரியல். அவங்க சின்ன வயசு தான், ஒரு 20 சம்திங் தான் இருக்கும். இவளுக்கு வந்து நடிக்கணும், ஹீரோயின் ஆகணும்னு ஆசை. ரொம்ப பிரபலமான ஒரு டைரக்டர் பேரை சொல்லி, ஏன்னா இவங்க இருக்கிறது போஷ் ஏரியாங்கிறதுனால அவரை பார்த்துருக்காரு. அந்த டைரக்டர் இவங்க தப்பாக சொல்லலை, பட் அந்த டைரக்டர் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காரு இந்த பொண்ணுக்கு, ஹீரோயினாக நடிக்கிறியா என் படத்துலன்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு வந்து நடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சுதான். இந்த அம்மா வந்து என்னுடைய வீடியோக்களெல்லாம் போட்டு காமிச்சு, ஒருவேளை இந்த டைரக்டர் வந்து நல்லவராகவே இருந்து உங்ககிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டே கேட்கலன்னா கூட, அதுக்கு பிறகு அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து உங்ககிட்ட கேட்பாங்க. உனக்கு வந்து அந்த சினிமாவுடைய அந்த கிளாமர் வந்துட்ட பிறகு, அந்த வந்து இந்த சொல்லுவாங்களே
பப்ளிசிட்டி, அந்த அதுக்கான புகழ், fame வந்து அந்த புகழ் வந்து பணம் வந்து நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கு, பட் புகழ் உனக்கு வந்துட்டது பிறகு அதை விட்டு விலகத்துக்கு உனக்கு மனசு வராது, இது உன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணும். அதுக்கு பிறகு வந்து கல்யாணம் பண்ணும்போது கூட அந்த மாப்பிள்ளையும் கூட வந்து சந்தேகப்படுவான், நடித்தாலே ஏதாவது என்ன பண்ணியிருப்பாளோன்னு சந்தேகப்படுவான், இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி என்னுடைய வீடியோக்களெல்லாம் போட்டு காமிச்சு இந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ தவறுகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு நான் வந்து அட்வைஸ் பண்ணேன். அதுக்கு பிறகு அவள் தன் முடிவை மாற்றிக்கிட்டு தொடர்ந்து படிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா ஓகே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 4 monthsக்கு முன்னாடி அவள் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிட்டான்னு ஃபோட்டோ எனக்கு அனுப்பி அவளை ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. இது வந்து ஒரு சாம்பிள் மட்டும்தான். இது போல் என்னுடைய வீடியோக்களால் விழிப்புணர்வு பெற்ற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்ச பெண்களும் இருக்கிறாங்க. ஓகே சரி, அதுக்காக தான் நான் பேசிட்டே இருக்கேன். ஓகே சூப்பர், நல்ல விஷயம். நிறைய பேர் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. வாட் இஸ் அதர் சைட் ஆஃப் சினிமா அப்படிங்கிறது மற்றவங்க கண்ணுக்கு போகிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இதையும் தாண்டி எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, சினிமா அப்படின்னா இது இந்த மாதிரி கெட்டது தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஒதுக்கிட முடியாது இல்லையா? ஏன்னா திறமைக்கும் இடம் இருக்கு. ஒரு நல்ல நடிச்சாங்க அப்படின்னா அவங்க ஃபேம் ஆகலாம், நல்லா வரலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் ஓரம் கட்டிட்டு அவங்க நல்லா வரலாம் அப்படிங்கிறதுக்கான இடமும் சினிமா தானே? கண்டிப்பாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சாய் பல்லவி ஒரு ஜெனின் ஆர்டிஸ்ட், அவங்க வந்து எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதில்லைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கும் இடம் இருக்குது, பட் வந்து கம்மி வாய்ப்புகள் தான். அந்த மாதிரி நடிகைகள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் பிரபலமடைகிற நடிகைகளுடைய எண்ணிக்கை கம்மி தான் சொல்கிறேன். ஓகே, ஆனால் இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் வரக்கூடிய நடிகைகளும் இருக்காங்க. ஸோ சினிமா அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. அதையும் தாண்டி நடிகைகள் சாதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சினிமா சார்ந்த பல்வேறு விஷயங்கள், சினிமாவுடைய மறுபக்கத்தை எங்களுக்கு சொன்னதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி. மக்களே, சினிமா அப்படிங்கிறது இது மட்டும் கிடையாது. இதையும் தாண்டி நிறைய நடிகைகள் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் சினிமாவில் என்னெல்லாம் நடக்குது, அதுவும் இந்த பாலியல் வழக்கு, பாலியல் விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பிரச்சனை அப்படின்னு வரும்போது மற்றவர்களுக்கு நடக்கும்போது எப்படி வீரமாக பேசுகிறோம், ஆனால் அதை தாண்டி சினிமாக்குள்ளே இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சத்தமே இல்லாமல் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி சினிமா சார்ந்த பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் வீரா மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது நான் லோகு சுச்சி. நன்றி, வணக்கம்.